இந்த தீர்ப்புக்கு அப்புறமா அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கக்கூடாது. பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ அல்லது சட்டம் ஒழுங்கு குறித்தோ வாயே திறக்கக்கூடாது. அதுக்கு எந்த அருகதையும் தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள்ங்கிறது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த வழக்கில் இருக்கிற முக்கியமான விஷயமே. அரசு வழக்கறிஞர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அடிப்படையில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம், இந்த குற்றத்தை நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா அது மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க எங்க உச்சநீதிமன்றம் போனாலும் அது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று அத்தனை பெண்களுமே துணிச்சலா சாட்சி சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக போச்சு அப்படின்ற ஒரு இதுவே இந்த வழக்கில் இல்லை, பார்க்க முடியல நம்மளால. அப்போ இந்த 9 பேருமே குற்றவாளிகள்னு தீர்ப்பளித்து அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை இதுவரைக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு தீர்ப்பை கோவையினுடைய மகளிர் நீதிமன்றம் கொடுத்திருக்குது.